மும்பையில் பல்வேறு மொழிகள் பேசப்படுவதாகவும் மும்பையில் உள்ள அனைவரும் மராத்தி மொழியை கற்றுக்கொள்ள தேவையில்லை என்றும் RSS தலைவர் சுரேஷ் பையாஜி ஜோஷி பேசியது மகாராஷ்டிரத்தில் மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இந்த பின்னணியில் மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் மராத்தியின் முக்கியத்துவம் எத்தகையது என்பதை பார்க்கலாம். மகாராஷ்டிரம் என்ற மாநிலம் உருவான காலத்திலிருந்தே அதன் தலைநகர் மும்பையில் மராத்தி மொழிக்கு வலுவான செல்வாக்கும் அரசியல் முக்கியத்துவமும் உண்டு. கடந்த 10 ஆண்டுகளாகவே மும்பையின் அரசியல் மராத்திய மொழியையும் மராத்திய கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதை அடித்தளமாக கொண்டே கட்டமைக்கப்பட்டுள்ளது. 1950களில் மராத்தி பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் கோரி சம்யுக்த மகாராஷ்டிர இயக்கம் போராட்டங்களை நடத்தியது. அதன் பலனாகவே மகாராஷ்டிரம் என்ற தனி மாநிலம் உருவானது. 1966இல் சிவசேனை கட்சியை பால் தாக்கரே தொடங்கினார். அக்கட்சியின் அடிப்படை சித்தாந்தம் மராத்திய துணை தேசியவாதம்தான். பிற மாநிலங்களிலிருந்து வந்த வேற்றுமொழிக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து மராத்தியர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான இயக்கமாக சிவசேனை தன்னை அறிவித்துக் கொண்டது. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு நிர்வாகம் என அனைத்திலும் மராத்தியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட சிவசேனை பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. சிவசேனையிலிருந்து பிரிந்து சென்ற ராஜ் தாக்கரேவால் தொடங்கப்பட்ட மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா இப்போது மராத்திய துணை தேசியவாதத்தை தீவிரமாக முன்னெடுக்கும் கட்சியாக திகழ்கிறது. மும்பையின் பொருளாதாரத்தில் பிற மாநிலங்களிலிருந்து குடிபெயர்ந்தவர்களின் ஆதிக்கத்தையும் வணிகத்தில் குஜராத்தியர்களின் ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறது நவநிர்மாண் சேனா. மும்பையில் வசிப்பவர்களில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டோரின் எண்ணிக்கை 2001இல் 25,88,000 2011இல் 35,98,000 அதிகரித்தது. சேவை, வணிகம் சார்ந்ததாக மாறிவிட்ட மும்பையில் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகரித்துள்ளனர். எனவே கடந்த 15 ஆண்டுகளில் மும்பையில் ஹிந்தி பேசும் மக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கும் என்று கருதப்படுகிறது. மும்பை அரசியல் அதிகாரத்தை பொறுத்தவரை மராத்தியர்களின் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. 1970இல் மும்பையைச் சேர்ந்த 60 விழுக்காடு MLAக்கள் மராத்தியர்களாக இருந்தனர். 2019இல் இது 69 விழுக்காடாக உயர்ந்தது. 2024இல் 64 விழுக்காடாக சரிந்தது. ஹிந்தியை மையப்படுத்திய தேசியவாதத்தை தீவிரமாக முன்னெடுக்கும் பாஜகவின் வளர்ச்சி மராத்தியர்களுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து விடுமோ என்ற அச்சத்தை விதைத்திருக்கிறது. இந்த பின்னணியில் முதல்வரும் பாஜக தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் மராத்தியே மும்பையின் மொழி, மராத்தியே மகாராஷ்டிரத்தின் மொழி என்று கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது.